நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி துவங்கியிருந்தார். 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார். அதற்குள் தற்போது நடித்து வரும் கோட் படமும் இன்னொரு படத்தோடு நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார். வரும் பார்லிமென்ட் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் யாருக்கும் நான் ஆதரவு இல்லை என்றும் அறிவித்திருக்கிறார். விஜய் அரசியல் கட்சி துவங்கியதற்கு பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். இந்நிலையில் பிப்ரவரி 2 கட்சி துவங்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ள விஜய்க்கு 4 நாட்கள் கழித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜய் கட்சி துவங்கியது பற்றி கேள்வி கேட்ட நிருபருக்கு வாழ்த்துக்கள் என்ற ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு நகர்ந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வைத்து ரஜினி விஜய் ரசிகர்கள் மாறி மாறி சண்டையிட்டு வந்தனர். அதிலும் ரஜினி சொன்ன காக்கா கழுகு கதை வைரலாகி இந்த சண்டையை இன்னும் தீவிரமாக்கியது. சமீபத்தில் லால் சலாம் பட இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு கதையை வைத்து சண்டையிடுவதை நிறுத்துங்கள், நான் விஜயை குறிப்பிட்டு சொல்லவில்லை என ரஜினி இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்.